மாசி மகம் 2024 வரலாறு, வழிபடும் முறை மற்றும் சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியுடன் கூடி வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்று மாசி மகம் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் மாசி மகம் பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. மகம் நட்சத்திரம் பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 7:20 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 10:25 மணிக்கு முடிவடைகிறது. பௌர்ணமி திதி பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6:51 மணிக்கு முடிவடைகிறது. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதில் விசேஷமாக பார்க்கப்படுவது மாசி மாதம். இந்த மாசி மாதம்தான் சூரிய பகவான் கும்ப ராசியில் தனது பயணத்தை துவங்கும் காலமாகும். இறை வழிபாட்டிற்கான மாதமாகவும் பல சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் மாசி மாதம் முக்கிய மாதமாக கருதப்படுகிறது. இதை கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள். பொதுவாகவே பௌர்ணமி தினம் சந்திர வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாகும். பௌர்ணமியுடன் மகம் நட்சத்திரம் கூடும் மாசி மகம் தினத்தில் சிவபெருமானுடன் சந்திரனையும் வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுபட முடியும். புத்தியின் செயல்பாட்டிற்கு காரணமான சந்திரனின் பாதிப்பால் மனம் தடுமாறாமல் இருப்பதற்காகவே இது போன்ற சிறப்பான நாட்களில் தியானம், வழிபாடு போன்றவற்றில் மனதை ஈடுபடுத்தும்படி புராணங்கள் சொல்கின்றது. அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்க செய்யும் நன்னாளே இந்த மாசி மக கடலாடும் தீர்த்தமாகும். மாசி மகம் தோன்றிய வரலாறு. பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட வருண பகவான் கடலில் மூழ்கி கிடந்தார். இந்த தோஷத்தில் இருந்து விடுபட சிவபெருமானை அவர் வணங்கினார். வருணனுக்கு சிவபெருமான் அருள் செய்து அவர் நிவாரணம் பெற்ற தினம்தான் மாசி மகம். இந்த நாளில் புனித நீராடுபவர்கள் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என வருண பகவான் கேட்டுக்கொண்டதால் சிவபெருமானும் அவ்வாறே அருளினார். வருண பகவான் தோஷ நிவர்த்தி பெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் புனித நீராடுவது புண்ணியமாகும். மற்றொரு வரலாறு. சக்தியே பெரிது என சிவனிடம் ஆணவத்துடன் விவாதம் செய்ததன் விளைவாக சிவபெருமானின் சாபத்தால் வலம்புரி சங்காக தாமரையில் தவம் இருந்தார் அன்னை பார்வதி. தக்ஷ பிரஜாபதி தனது மனைவியுடன் வந்து யமுனை நதியில் நீராடினார். வலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் அது அழகிய பெண் குழந்தையாக மாறியது. அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து தாக்ஷாயணி என பெயரிட்டு வளர்த்தார். அம்பிகை வலம்புரி சங்காக இருந்து தாக்ஷாயணியாக அவதரித்த தினமும் மாசி மகம் நாள்தான். கடலுக்கு அடியில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான் என்று புராணங்கள் கூறுகின்றது. சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் மாசி மகத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாசி பௌர்ணமியில்தான் மன்மதன் சிவபெருமானால் எரிக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுகிறது. விரத முறை மற்றும் வழிபடும் முறை. மாசி மகத்தன்று காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து விரதமிருந்து புனித நீராடி இறைவனை வழிபட்டால் ஆரோக்கியமான வாழ்வுடன் உலகையே ஆளும் பேற்றினை இறைவன் அருளுவார் என்பது நம்பிக்கை. தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று இந்த நாளை கொண்டாடுவார். புனித நீர்நிலைகள், ஏரி, குளம் போன்றவற்றிற்கு சென்று நீராட முடியவிட்டால் வீட்டில் நீராடும் முறை. வீட்டின் பூஜை அறையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து கொள்ள வேண்டும். பூஜைக்கு எப்போதும் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. செம்பு அல்லது பித்தளையால் ஆன பாத்திரம் அல்லது மண்ணால் ஆன பாத்திரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் சிறிது மஞ்சள் தூள், வாசனை பொடி, கங்கை தீர்த்தம் இருந்தால் சேர்த்து கொள்ளலாம். பிறகு அந்த தண்ணீருக்கு தீபதூப ஆராதனை காட்டி நவ நதிகளின் பெயர்களை சொல்லி எங்கள் வீட்டில் உள்ள இந்த பாத்திரத்தில் உள்ள நீரில் எழுந்தருளி எங்களில்
தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கி புனித நீராடிய பலனை வழங்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு அந்த தண்ணீரை சிறிது தலையில் தெளித்து பிறகு குளிக்க வேண்டும். சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தும் நீர் பூஜையில் வைத்த பிறகு அது தீர்த்தத்துக்கு இணையானது. தீர்த்தத்திற்கு இணையாக புனித தன்மையை பெற்று விடுவதால் அந்த நீரை பயன்படுத்தி வீட்டிலேயே புனித நீராடிய பலனை பெறலாம். அன்றைய நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும். அன்று வீட்டிலும் சிவபெருமானை தரிசனம் செய்யலாம். வீட்டில் சிலை வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் அபிஷேக அலங்காரங்கள் செய்யலாம். படம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து வில்வம் மற்றும் வாசனை மலர்கள் சாற்றி வழிபடலாம். அன்றைய தினம் பித்ரு வழிபாட்டிற்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான ஏற்ற நாள். பொதுவாக அமாவாசை நாளில்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளாக கருதப்படும். ஆனால் புண்ணியம் நிறைந்த மாசி மாதத்தில் பௌர்ணமி நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களின் ஆசியை பெற்றுத்தரும். பொதுவாகவே திதி மற்றும் அமாவாசை தர்ப்பணம் வழக்கமாக கொடுப்பவர்களாக இருந்தாலும் மாசி மகத்தன்று தவறாமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுப்பதன் மூலம் இதுவரை அமாவாசை நாளில் விரதமிருந்து திதி கொடுக்க தவறிய பாவம், தர்ப்பணம் கொடுக்கும் போது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் என 7 தலைமுறைகளிலும் தெரியாமல் செய்த பாவங்கள் கூட தீரும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள் இந்த மாசி மகமாகும். அன்றைய தினம் புனித நீராடுவது அவசியம். கடல், ஆறு, குளம் ஆகியவற்றில் அன்றைய தினம் கங்கை கலந்திருப்பதாக ஐதீகம். கோவில்களில் குறிப்பாக அன்றைய தினம் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினம் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது சிறந்தது. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். அன்று யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற 12 நதிகள் மக்கள் கழுவிய பாவ சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாக ஐதீகம். தமிழகத்தில் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பலன்கள்: மாசி மகத்தன்று புனித நீர் ஆடினால் 7 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கும். மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜகத்தை ஆழ்வார் என்பதும் பழமொழி. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது. மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடினார் புத்திரதோஷம் நீங்கும், திருமண பாக்கியம் கைகூடும். எனவே நாமும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாசி மகத்தன்று சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்டு அவர்களின் திருவருளை பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.